மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மீன ராசிக்கு பலனளிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மீன ராசிக்கு ரொம்ப ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான சூழலை தரப்போகுது அப்படின்னு நம்ம யார் தப்பு பண்ணாங்களோ சொல்லுவாங்க. தப்பு பண்ணால் அவன் தான் தண்ணி குடிக்கணும்னுவாங்க. அதே போல் ஒரு பிரச்சனைன்னா ஒரு தீர்வுன்னு இருக்கும். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு ஒரு வழியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ப்ளஸ்ன்னா ஒரு மைனஸ், ஒரு ஆரம்பம்னா ஒரு எண்டு கார்டு அப்படின்ற மாதிரி இப்போ அவர் போட்ட பிரச்சனைகளை, அவர் செய்த வினைகளை அவரே உங்களுக்கு நீக்கி கொடுக்கறதுக்காக அவர் ஒரு அருமையான சூழலை உருவாக்க போகிறார். பட்ட வலி, வேதனை, அசிங்கம், அவமானம், நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு எத்தனை கண்டங்கள், எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல்கள், எத்தனை அவசங்கம், அவமானம், நீங்கள் மீண்டு வர முடியாதா அப்படின்னு எத்தனை நள்ளிரவுகள் நீங்கள் கலங்கியிருப்பீங்க, தூங்காமல் இருந்திருப்பீங்க, எவ்வளோ பைசா இழந்திருப்பீங்க. அது உறவுகள் பைசா மட்டுமா, பைசாவிலேருந்து உறவுகள்லேருந்து எங்களுடைய புரிஞ்சிக்காலத்தாலேயே நாங்கள் உறவுகள் இருந்துட்டோம். உள்ளன்போடு ஊன் உருகி உள்ளம் உருகி அவங்கள மனதார நினைத்து வழிபடும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. அதில் அந்த தெய்வம் உட்காந்துரும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி வக்ர பயிற்சி பலன்கள். என்னம்மா இப்போ தான் பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க, எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்ர பயிற்சியா, இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துலையே இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி. இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக லெவல்லையும் சரி, எங்கள் அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்குமோன்னு அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லவங்களுக்கு, சனி சுபர் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். அதனால் நம்மளுக்கு கவலை வேண்டாம். இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சனி நல்லவரா கெட்டவரா, நாயகன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, கமல் டைட்டில் அதான். இப்போ சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும்பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல நம்ம எப்படி செயல்படுறோம், தார்மீக ரீதியில் ஒரு நம்ம தர்மத்தோட, ஒரு ஆன்மீக நெறியில், ஒழுக்கத்தோட நம்ம நேர்மையாக பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அவர் எப்பமா வக்ர நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை 13 அவர் வக்ர நிலையை அடைந்து விட்டார். இப்போ நம்மளுக்கு நவம்பர் 27 வரைக்கும் 137 நாட்கள், நம்ம அந்த 7 நாட்கள் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்த 137 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனாக அவர் என்ன பண்ண போகிறாரு, வேகமாக போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பின்னோக்கி வருகிறார். அப்போ திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலன்களை தரப்போகிறார், அப்போ நம்ம என்ன மாதிரி செயல்படணும், இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது. இந்த 12 ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை தட்டி செல்ல போகிறாள் என்பதை 12 ராசிகளில் துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மீன ராசிக்கு பலனளிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மீன ராசிக்கு ரொம்ப ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான சூழலை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய டே டு டே லைஃப்பில் அவங்க சந்திக்காத போராட்டங்களே இல்லை. சவால்களை நோக்கிய பயணம், ஆனால் தடைகளை தாண்டி அவங்க கடக்க வேண்டியதாக இருக்குது. தடை ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா 10 தடைகளை சனி போட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப நாங்கள் மெல்ல நடக்கிறோம். ஆனால் ராகுகேது பயிற்சியானதே எங்களுக்கு பெரிய ரிலீஃப்மா, எங்களை செயல்பட முடியாமல் முடக்கி வைத்த நிலையிலிருந்து நாங்கள் இந்த காலகட்டம் தப்பித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மனநிறைவு அடைஞ்சிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒவ்வொரு செயல்லையும் அவங்க ஒரு தொழிலாகட்டும், ஒரு பொருளாதார வருவாயாகட்டும், ஒரு ஒரு உறவுகளில் பிரச்சனையாகட்டும், இல்லை ஒரு உடல் ஆரோக்கியமாகட்டும், ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ஒரு தடைகள், ஒரு எமோஷ்னலாக ஒரு ட்ரெயின் ஆகிறது, ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது. அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு குறைபாடு, என்னவோ ஒரு அழுத்தம் எனக்கு போட்டு
அப்படியே மனசில் வந்து ஆழ்ந்த இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம்னாலும் ஒரு அச்சம், பயம், கலக்கம், ஒரு டென்ஷனு, ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் அதனால் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சிதறுவது, இப்படிலாம் வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி அவங்களுக்கு பலவிதமான இக்கட்டான சூழலை கொடுத்தாலும் கூட குரு வந்து அவரை வந்து நீ என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீ விழாமல் நான் தாங்கி பிடிச்சிக்கிறேன்னு அப்படியே அன்பாக அரவணைப்பாக தாங்கி பிடிக்கிறதுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர குருவாக அமருகிறார். இந்த காலகட்டம் வந்து நிறைய விரயங்களை சம்பாதிக்கிறோம், வருமானம் அதற்கேற்றார் போல் இல்லையம்மா. சென்ற காலகட்டம்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அலைச்சல் திருச்சலோடு நிறைய எஃபர்ட் போட்டு பணம் போட்டு எங்களை ஏமாற்றி போனவங்கெல்லாம் இப்போ வந்து வாங்கவே இல்லைன்றாங்க. லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு ஏமாந்துட்டுருக்குறோம். அதே போல் உறவுகளை எழுந்துட்டு ஏமாந்துட்டுருக்குறோம். நாங்கள் படாத அசிங்கம் அவமானம் கிடையாது. நாங்களாம் இருக்கிறதா, நீங்கள் தான் சொல்லுவீங்களே இருக்கிறதா இல்லையா, உயிர் மட்டும் மிஞ்சுது அப்படின்லாம் நிறைய சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் உங்கள் விஷயத்தில் ரொம்ப உண்மையாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் சோர்ந்தே போயிடாதீங்க. 30 வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவர்களும் இல்லை. அதனால தான் கோச்சாரத்தில் உங்களுடைய நல்ல எண்ணத்துக்காக, உங்களுடைய நல்ல சிந்தனைகளுக்காக நீங்கள் வணங்கிய இறைவனுடைய அனுகிரகங்கள்லாம் இப்போ வந்து சனியை வந்து வக்ரமாக வைக்க போகிறார். அவர் கொடுத்து அவரே முன்னோக்கி போகும்போது என்னன்னா ஒரு தடையெல்லாம் போட்டு ஒரு சிக்கலை, ஒரு கஷ்டத்தை, ஒரு குழப்பத்தை, தாங்க முடியாத வலி வேதனைகள்லாம் கொடுத்தாரோ அவரே இப்போ வந்து திரும்பி வரும்பொழுது அந்த போட்டை முடிச்சிருக்குது இல்லையா. நம்ம யார் வந்து தப்பு பண்ணாங்களோ சொல்லுவாங்க, தப்பு பண்ணால் அவன் தான் தண்ணி குடிக்கணுன்னுவாங்க. அதே போல் ஒரு பிரச்சனைன்னா ஒரு தீர்வுன்னு இருக்கும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு ஒரு வழியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ப்ளஸ்ன்னா ஒரு மைனஸ், ஒரு ஆரம்பம்னா ஒரு எண்டு கார்டு அப்படின்ற மாதிரி இப்போ அவர் போட்ட பிரச்சனைகளை, அவர் செய்த வினைகளை அவரே வந்து உங்களுக்கு நீக்கி கொடுக்கறதுக்காக அவர் ஒரு அருமையான சூழலை உருவாக்க போகிறார். இது வரைக்கும் வந்து தொழிலில் பிரச்சனை, தொழிலில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தொழில், படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை, தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். வெளியூர் பயணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு, இடம் மாற்றம், ஊர் மாற்றம், அதே போல் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு முதலீடு போட்டு தொழிலை வந்து விஸ்தாரமாக்க போகிறோம், நல்ல பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதற்கான வழியை வந்து காட்டுவது. மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, ஒரு லோன்லாம் வந்து அரசு வங்கிகளில் கிடைப்பது. இது வரைக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களை எதுவுமே எங்களுக்கு பண்ண முடியலம்மா, ஒரு தேவையில்லாத விரயங்கள் நடந்து கொண்டிருக்குது, இந்த விரயங்கள்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது, எங்களுடைய கஷ்டங்களை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்களா, பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களா, எங்களால் முடியலம்மா, எவ்வளோதான் நாங்களும் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்படுவது, நல்லா இருக்கும்போது செய்கிறோம், இப்போ அவர் கஷ்டமாக இருக்கும்போது நாங்கள் ஏதாவது கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நீ சொல்லிட்டியா அப்படின்னு வந்து எங்களை மனம் வந்து இந்த உறவுகள் வந்து பாராமுகமாக இருக்குதுமா அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனைப்பட்ட மீன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து, உறவுகளில் இருந்த ஒரு பிரச்சனையை வந்து இப்போ மேம்படுத்தி கொடுத்துரும், ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனையை நீக்கி கொடுத்துரும். நீங்கள் கேட்ட இடத்துலையே, நீங்கள் கேட்ட கம்பெனிலேயே, நீங்கள் கேட்ட சம்பளத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழியை காட்டுவது, உங்களுக்கு இது நாள் வரை இருந்த அந்த விரயங்களுக்கான பைசா இப்பொழுது வந்து உங்களுக்கு கைக்கு கிடைப்பது, ஏற்கனவே தேவையில்லாத விரயமாகி அது கடன் பற்றவர்களுக்கெல்லாம் இப்போ சம்பாதித்த அந்த கடனை வந்து நீங்களே கட்டுவது, நல்ல அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான ஒரு நல்ல வைத்தியங்கள் கிடைப்பது, இப்படின்னு உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வழிகளை காட்டப் போகிறார். இவ்வளோ நாள் பட்ட வலி, வேதனை, அசிங்கம், அவமானம், நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு எத்தனை கண்டங்கள், எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல்கள், எத்தனை அவசங்கம், அவமானம், நீங்கள் வந்து மீண்டு வர முடியாதா அப்படின்னு எத்தனை நள்ளிரவுகள் வந்து நீங்கள் கலங்கியிருப்பீங்க, தூங்காமல் இருந்திருப்பீங்க, எவ்வளோ பைசா வந்து இழந்திருப்பீங்க. அது உறவுகள் பைசா மட்டுமா, பைசாவிலேருந்து உறவுகள்லேருந்து எங்களுடைய புரிஞ்சிக்காலத்தாலேயே நாங்கள் உறவுகளில் இருந்துட்டோமோம்மா, எங்களுக்கு தெரியல அது வந்து நாங்கள் எப்படி அந்த இடத்துல ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோன்னு. எங்களுடைய முன்கோபத்தால் நாங்கள் வந்து கைவிட்டுட்டோம். எதையுமே நாங்கள் போன காலகட்டத்தில் சிந்திக்க முடியாத செயல், நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டோமே எதுவுமே நடக்காமல் இருந்தேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த முன்பு போட்ட செய்த சொல்லுவோம் இல்லையா, அதாவது விதைச்சோன்னா அது கண்டிப்பாக ஒரு காலகட்டம் பலன் தரணும். அந்த விதைத்த நல்வினைகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான அருமையான பலன்களையும் கொடுக்கும். அதுதான் சொல்கிறது, இறை வழிபாடெலாம் செய்யுங்க, அதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து கஷ்டப்பட போகிறீங்க, நீங்கள் வந்து நிறைய வந்து உழைப்பை போட போகிறீங்க, நேரங்காலம் பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு நேர விரயம், பண விரயம், உடல் விரயம், பொருள் விரயம்
எமோஷ்னல் விரயம் இத்தனை விரயம் ட்ரெயின் ஆனாலும் இதிலிருந்து நான் சாதிப்பேன். ஏன்னா 7.5 சனியில் சாதித்தவங்க தான் நிறைய பேர். நிறைய பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் கேட்டு பாருங்கள். பெரிய பெரிய சாதனையாளர்கள், லட்சியவாதிகள்லாம் கேட்டு பாருங்கள். அவங்களாம் எந்த டைமில் சாதிச்சாங்கன்னா 7.5 சனியில் இருப்பாங்க, இல்லை சனி தசா புத்தியில் அந்த மாதிரி சனி உபஜயஸ்தானங்களில் வரும்பொழுதுலாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மீனத்திற்கு ஒரு மாணவராக இருந்தால் நல்ல படிப்பு, நல்ல ஒரு தொழிற்கல்வி, நல்ல ஒரு ஸ்கூலு மாற்றம், நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது. இதே ஒரு இளைஞனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல தொழில், நல்ல எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம். இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை, அவளுக்கான ஒரு குடும்ப சூழல் சிறப்பாக அமையிறது, குடும்பத்தை நல்லா டெவலப் பண்ணிக்கிறது, நல்ல வீடு வண்டி வாகன யோகம் அமைவது. இதே ஒரு நடுத்தர வர்க்க மேனாக இருந்தால், ஒரு மிடில் மேனாக இருந்தால் அவருக்கு தொழிலில் நல்ல ஒரு உயர்வு, பொருளாதார மேன்மை, அவர் எண்ணிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுவது. வயதானவர்களுக்கு இது 3rd ரவுண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு 60 வயசுக்கு மேலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தந்து, உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் தந்து மிக சிறப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்து மிக சிறப்பாக பயணிக்க வைப்பது. இப்படியெல்லாம் இந்த சனி உங்களுக்கு திடீர்னு ஒரு சடனாக ஒரு மாற்றங்களை செய்து உங்களையும் ஒரு ஜோஷா, ஒரு எந்துவா பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு களமிறங்கி. ஏன்னா சனியும் குருவும் சமமான கிரகங்கள். அப்போ எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் இப்போ ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற்றுடுவீங்கன்னு சொல்லலாம். இந்த காலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு தான். ஏன்னா சிவன் தான் ஆசுதோஷி. ஏன்னா வெண்ணெய் போன்ற உருகிய மனம் உடையவராம். நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மகேஸ்வரா, ரட்சகா, சிவனே நமச்சிவாயா, சிவாய நமஹா அப்படின்னாலே அப்படியே உள்ளம் முறுக்கிட்டு வரான். ஏன்னா அவர் அதனால தான் இந்த அரக்கன்கள்லாம் ரொம்ப தவெல்லாம் பண்ணிவிட்டு கடுமையாக தவம் பண்ணிட்டுவாங்க. இவர் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துருவார் வரத்தை. அப்புறம் அந்த வரத்தை எடுக்கிறதுக்கு பின்னாடி மகாவிஷ்ணு வரணும் மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு. அப்படி தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதனால் சிவன் அவ்வளோ, ஏன்னா அவர் அழிக்கும் கடவுள் இல்லை, நம்மளுக்கு அபயம் அளிக்கக்கூடிய கடவுள். ஏன்னா அழித்தலுக்கு அவர்னு சொல்லுவோம்ல, அவர் சுடுகாட்டில் இருக்கிறதுனால அவர் அழிப்பார். நம்மளை அபயம் அளித்து அவருடைய காலடியில் வச்சிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவ வழிபாடு செய்யணும். யாரை வழிபடணும்? அதுவும் சிவனில் இருக்கு இல்லையா, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வழிபட்டு வாங்க. இல்லைன்னா மனதார நினைங்க, முன்னாடி நின்றுடுவாங்க. அவங்க உள்ளன்போடு ஊன் உருகி உள்ளம் உருகி அவங்கள மனதார நினைத்து வழிபடும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. அதில் அந்த தெய்வம் உட்காந்துரும். நல்லா அமைதியாக மெடிடேஷன் யோகா பண்ணி தினமும் 1 hour நடைப்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய மீனம் மிகப்பெரிய சாதனையை படைக்கும். சாதனையாளர்கள்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஃபீல்டெல்லாம் பெரிய தலைமை பதவிகள்லாம் வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டம் மீனத்திற்கு வக்ர சனி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வளமான வாழ்க்கையை, தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேறு, பொருளாதார உயர்வு, மேன்மை, நல்ல உடல் ஆரோக்கியம், பிரிந்து போன உறவுகளில் ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கறது, சூழலை அறிந்து கொள்வது, எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை இனம் கண்டறிந்து பக்குவமாக கடந்து வருவது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சிறப்பான செயல்பாட்டுகளையும் உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களை மிகச்சிறப்பான உயர்வான நிலைக்கு கொண்டு செல்ல போகிறார். இந்த சனி வக்ர பயிற்சியில் நீங்கள் நிறைய வியாழக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 உணவு தானம் அளிப்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரும். அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, யானைக்கு நீங்கள் உணவு அளிப்பது, விநாயகர் வழிபாடு செய்வது. இனிமேல் அடுத்தது சங்கட சதுர்த்தி, மகா சங்கட சதுர்த்தி வரப்போகுது. அதற்கு நல்லா விரதம் இருந்து 21 சுற்று சுற்றி நல்லா சதுரக்கா விடும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அந்த சதுரக்கா உடையிற மாதிரி தூள் தூளாக சிதறி போகும். மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை துல்லியமாக கண்டிருக்கிறோம். இந்த பலன்களில் மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா 30% நம்மளுக்கு இதில் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். மேலும் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரா, சனியுடைய நிலை எப்படி இருக்குது, இதே ஒரு 2ஆம் இடமாக இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும், 7ஆம் இடமாக இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழிலில் கலத்துறதுக்கு கூட, 8ஆம் இடமாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வலி வேதனை, அதுவே சிறப்பாக இருந்தால்
நல்லதையும் பண்ணிடுவார். இந்த மாதிரி அவர் இருக்க 10னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும், 11 லாபம். இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு, அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா, அவருடைய சேர்க்கை, அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது கட் பண்ணிவிடுங்க. அவருடைய சேர்க்கை, பார்வை, பலம் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் நம்மளுக்கு சுபரா, அவர் பாவரா, இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா, இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் சனியுடைய வக்ர பெயர்ச்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான். சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது, அதே போல் சிவ ஆலயங்கள், பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது, எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட 1 to 2, இப்போ புதன்கிழமைனா 1 to 2, செவ்வாய்னா 1 to 2, அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய்க்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கக்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும், இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு கடன் வந்து ரொம்ப கஷ்டமாக கழுத்தை நெருக்குது, இல்லை ஒரு பண வருவாய் வரும்னா குரு நாளில் வியாழக்கிழமையில் மதியம் 1 to 2, இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒத்துமையாக இருக்கணும், செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை, இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை, இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் 1 to 2 ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க. இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் மீல்ஸு, எலுமிச்சங்காய் ஊறுகாயோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே 21 ரூபா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பூம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சனி வக்ரம் இப்போ வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார். அது மட்டும் இல்லை, இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலும் சரி, இல்லை உலகத்தில் இருக்க நல்ல இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பேரிடரால், இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் சனி வக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்போவுமே நிறைய சாத்வீக பரிகாரம்னா மக்களையே நேராக சென்றடைகிறது. நல்ல ஏழை எளியோருக்கு, துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு, நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது, அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ செய்யும்பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும். நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும்பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது, அந்த கர்மாவெல்லாம் தாங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்.